இங்கே CR பாஸ்கரன் அவர்கள் வெற்றி பெற்றால் அடுத்த மாதம் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். இது அவசியமானது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை மிக சிறப்பாக, மிக பிரம்மாண்டமாக CR பாஸ்கரன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு இதை நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் திருமதி ஜெயசுதா அவர்களும், மாநில விவசாய அணி துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு ஏ செல்வன் அவர்களும், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் மரியாதைக்குரிய திரு குருவிமலை கார்த்திகேயன் அவர்களும், பொதுக்குழு உறுப்பினர் ஏ ராசன் அவர்கள், மாவட்ட துணை செயலாளர் புஷ்பகிரி வெங்கடேசன் அவர்கள், எல் விமல்ராஜ் அவர்கள், ராகவன் அவர்கள், ஸ்ரீதர் அவர்கள், வீரபத்ரன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், அம்பிகா முருகன் அவர்கள், பாண்டுரங்கன் அவர்கள், பஞ்சாட்சரம் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், இந்திரா பாலமுருகன் அவர்கள், செம்பியன் அவர்கள், சத்யராஜ் அவர்கள், திருமால் அவர்கள், ராஜி அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், தம்பி வேலாயுதம் அவர்கள், மாவட்ட தலைவர் ஏழுமலை அவர்கள், பொருளாளர் பொன்னி தர்மன் அவர்கள், தொகுதி பொறுப்பாளர் தம்பி ராஜசேகரன் அவர்கள், பாண்டியன் அவர்கள், பிரசாத் அவர்கள், செந்தல் பக்தா அவர்கள், பாலயோகி அவர்கள், காளிதாஸ் அவர்கள், வழக்கறிஞர் பாலமூர்த்தி அவர்கள், கலைமணி அவர்கள், ராந்தல் ஏழுமலை அவர்கள், சுமதி வேலன், பவித்ரா ஏழுமலை, ராஜேந்திரன், டைலர் சுப்பிரமணி, வடமலை, சாம்பசிவம், ஜெயக்குமார், விஜயகாந்த், பாலாஜி, லெனின், பாலசுப்ரமணியம், ஏழுமலை, சிவசங்கர், பாரதிய ஜனதா கட்சியின் கவிதா வெங்கடேசன் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வரதராஜன் அவர்கள், ஜெயக்குமார் மாநில காங்கிரசின் தினகரன் மற்றும் KC குமரன், வழக்கறிஞர் ராஜேஷ், அருள், கோட்டீஸ்வரன், சேத்துக்கண்ணி முருகன், அரியந்தூர் முருகன், மூர்த்தி, தரணி, சம்பத், குமாரி, ரவி அவர்கள், அமமுகவின் முருகன் அவர்கள், தங்கப்பன், வேலு, வெங்கடேசன், அப்துல் காதர், லட்சுமணன், ஆனந்தன், சரவணன், சந்தோஷ், சேகர். போதுமா? பேசிய அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மற்றும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளும் இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு வெற்றி நிச்சயம் இந்த கேடுகட்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று வெற்றி முழக்கத்தோடு வருகின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், என் உயிரின் மேலான அன்பு வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் இந்த கேடுகட்ட திமுக, கஞ்சா விற்கின்ற திமுக, சாராயம் விற்கின்ற திமுக, பெண்களை மானபங்கம் செய்கின்ற திமுக, குழந்தைகளை கொலை செய்கின்ற திமுக, இந்த ஊழல் திமுக, சமூக நீதியை குழி தோண்டி புதைத்த திமுக, விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்கின்ற திமுக, திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், விரட்டி அடைக்க வேண்டும்.
அதற்கு இங்கே இந்த தொகுதியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் CR பாஸ்கரன் அவர்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற வேண்டும். நீங்க எல்லாம் ஒண்ணு நீங்க சிந்திக்கணும். நீங்க எல்லாம் ஒண்ணு சிந்திக்கணும். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளி ஒண்ணு இருக்கு. இந்த ஊழல் பெருச்சாளி இந்த சமுதாயம்னா அந்த பெருச்சாலிக்கு பிடிக்காது. இந்த சமுதாயம்னா அடக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், எல்லா உழைக்கின்ற பாட்டாளி வர்க்கத்தினா அந்த பெருச்சாலிக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த ஊழல் பெருச்சாலிக்கு நீங்க எல்லாம் பாடம் புகட்டணும். புகட்டுவீங்களா? இது அவசியமானது. இந்த மாவட்டம் பெரிய மாவட்டம். இந்த மாவட்டத்தை பிரிக்க வேண்டும் என்று நம்முடைய தொடர் கோரிக்கை. இந்த மாவட்டத்தை பிரிச்சாதான் அரசு கொடுக்கின்ற திட்டங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வரும், உங்களை தேடி வரும். ஆனால் சுயநலத்திற்காக இந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர் ஊழல்வாதி ஏவா வேலு இந்த மாவட்டத்தை பிரிக்க கூடாது. ஏன்னா அவர் ஏதோ இந்த மாவட்டத்தினுடைய ராஜான்னு நினைச்சிட்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் குறைஞ்சிடுமா பிரிச்சா? இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாவட்டம் தமிழ்நாட்டிலே 2வது பெரிய மாவட்டம். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் மாதத்திலே இந்த மாவட்டம் பிரிக்கப்படும், உங்களுக்கு விடுதலை வழங்கப்படும், உங்கள் அனைவருக்கும் விடுதலை கிடைக்கும். இந்த மந்திரி பிடியிலிருந்து, இந்த மந்திரி எல்லாம் எப்படின்னு ஒரு 20 நாள் தான் அவரு. அதனால்தான் நான் சொல்கின்றேன், அதாவது உலகத்தில் மிக பெரிய ஒரு கொடூரம் யார் தெரியுமா? ஹிட்லர். ஜெர்மனி நாட்டை ஆண்ட ஹிட்லர், லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர். ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லரே விவசாயிகளை யாரும் கொடுமைப்படுத்தல. அவங்க விவசாயிகளை சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகளை கொடுமைப்படுத்தல ஹிட்லர். ஆனா இந்த மாவட்டத்தில் ஒரு ஹிட்லர் ஏவாவேலு நமக்கு சோறு போடுகின்ற, நமக்கு உணவளிக்கின்ற கடவுள் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட இந்த ஏவாவேலுவ இந்த மாவட்டத்தை விட்டு நீங்கள் விரட்டடிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்கள். இங்க கட்சி, ஜாதி, மதம், இனம் எதுவும் பார்க்காதீங்க. உங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், விவசாயிகளுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், நெசவாளர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இந்த மாவட்டத்தை விட்டு கஞ்சா விரட்டி அடிக்க ஒழிக்க வேண்டும், சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இங்கே CR பாஸ்கரன் அவர்கள் மாம்பழம் சின்னத்திலே வெற்றி பெற்றாக வேண்டும். இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும், நிலைநாட்டப்படும். ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதியை 100 அடி ஆழமான குழியில் தோண்டி புதைத்து ஒழித்து விட்டார் ஸ்டாலின் அவர்கள். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்திலே 10.5 விழுக்காடு அவர் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 விழுக்காடு கொடுத்தார். ஸ்டாலின் அவர்கள் அதை கெடுத்தார். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார், ஸ்டாலின் அதை கெடுத்தார். இந்த துரோகி ஸ்டாலின், இந்த துரோகி திமுக, இந்த சமுதாயத்தின் எதிரி, இந்த சமுதாயத்தின் துரோகி ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது.
எவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி, எவ்வளவு பெரிய ஒரு சமூக அநீதி வேண்டுமென்று. அதற்கு காரணம் யாரு தெரியுமா? இங்க இருக்கின்ற ஒரு ஊழல் பெருச்சாலி ஏவா வேலு தான் அதற்கு காரணம். இன்னைக்கு அவருடைய மகன் தான் இந்த தொகுதி பொறுப்பாளரா. கொள்ளடிச்ச பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க. 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன், கொள்ளடிச்ச பணத்தை தேர்தல் நேரத்தில் உனக்கு தரேன். இதை தவிர இந்த மாவட்டத்தில் ஏதாவது செஞ்சீங்களாடா நீங்க? நந்தன் கால்வாய் திட்டம், நந்தன் கால்வாய் கேட்டு கேட்டு புளிச்சு அழிச்சு போச்சு. இதே ஸ்டாலின் அவர்கள் அமைதியார் எவ்வளவு முக்கியமா பேசிட்டு இருக்கிற, இந்த மாவட்டத்தின் வளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கிற. இந்த மாவட்டத்தில் இதே ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணில் இதே மேடையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து இந்த மாவட்டத்தின் மக்களுக்காக திட்டங்களை 5 கோரிக்கை 15 வாக்குறுதிகளை அறிவித்தார். அதில் ஒரே ஒரு வாக்குறுதி கூட ஸ்டாலின் அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் சொன்ன வாக்குறுதி, முக்கிய வாக்குறுதி, நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தென்பெண்ணையார், பாலாறு, செய்யார் இதை நாங்கள் இணைப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, இது எவ்வளவு பெரிய துரோகம் இந்த மண்ணுக்கு, இந்த மாவட்ட மக்களுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இது மன்னிக்க முடியாது. தென்பெண்ணை ஆற்றிலே வெள்ளம் காலத்திலே தண்ணி அத்தனை அவ்வளவு தண்ணி கடல் கலக்கிறது. அதை இந்த பகுதிக்கு திருப்பி விட வேண்டும். இதுதான் திட்டம். இப்படி எவ்வளவு ஏமாற்று வேலைகளை செய்திருக்கின்ற ஸ்டாலின், அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் எடப்பாடி பழனிசாமி. இப்படி துரோகம் செய்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்த திமுகவை விரட்டடியுங்கள். வேண்டாம். 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆண்டு விட்டார்கள். தமிழ்நாட்டை கொள்ளடித்துக் கொண்டிருக்கின்ற திமுக போதும், அவர்கள் போதும், ஆண்டது போதும். நிர்வாகம் என்ன தெரியல அவருக்கு ஸ்டாலின் அவர்கள். விவசாயம் என்னன்னு தெரியாது, நெசவுனா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு விவசாயிகள் மட்டுமில்லை, நெசவாளர்கள் ஏழ்மையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஆட்சியில விவசாயத்திற்கு தனியாக பட்ஜெட் போடப்படும். அத்துணை விவசாயிகளுக்கும் நீங்க சொல்லுங்கள். நம் ஆட்சியில விவசாயிகளுக்கு, நெசவு தொழிலுக்கு தனியாக பட்ஜெட் போடப்படும். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில டாஸ்மாக் கடை பாதுகாப்பதற்கு 5 பேர். ஆனால் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் எத்தனை பேரு? ஒருத்தர் தான். படிக்கிறதுக்கு ஒருத்தவர், குடிக்கிறதுக்கு. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்கிற வாதியார் ஒருத்தவர் தான். ஆனால் டாஸ்மாக் கடைய, டாஸ்மாக் சரக்கு பாதுகாக்கிறது 5 பேர் நியமனம் பண்ணிருக்கின்ற கேடுகட்ட ஆட்சி தான் திமுக ஆட்சி. திருவண்ணாமலை மாவட்டம் தான் கஞ்சா, காக்கைன், ஹெராயின், அபின், LSD, பென்டனைல், மித்தைல் ஆம்பெட்டைன், வெள்ளக்காரன் என்னென்ன போதை பழக்கம் இருக்கோ அத்தனையும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வித்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருதி. ஏன்னா 5 ஆண்டு காலம் இவங்க தெரு தெருவா கஞ்சா விற்கிறானுங்க, தெரு தெருவா போதை மாத்திர. அதனால்தான் நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போதையும் கஞ்சாவிலையும் ஒரு திமுக கட்சிக்கார அந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர் சங்க நிர்வாகி 2.5 வயசு குழந்தையை கெடுத்து கொலை பண்ணிட்டான். கும்மிடி பூண்டியில
8 வயசு குழந்தைய கஞ்சா அடிச்சிட்டு போதையில 8 வயசு குழந்தைய ஒரு எடுத்து விட்டார். தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் 15 வயசு குழந்தை, மதுராந்தகத்தில் 14 வயசு குழந்தை, திருநெல்வேலியில 12வது படிக்கின்ற ஒரு பெண் போன மாசம் பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்து விட்டார். தினம் பெண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண் குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். இதுதான் திமுக ஆட்சி. அதனால நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெண்களும் அத்துணை தாய்மார்களும் உங்கள் பாதங்களை தொட்டு கேட்கின்றேன், தயவு செய்து இந்த மானங்கட்ட கேடுகட்ட திமுகவை மீண்டும் கொண்டு வராதீர்கள். இது நீங்கள் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை கருதி நான் கேட்கின்றேன். இந்த போலூர் தொகுதியிலே மாம்பழம் சின்னத்திற்கு நீங்கள் ஆதரவு தாருங்கள். இந்த பகுதியெல்லாம் விவசாய பகுதி, விவசாய பகுதி. நெல்லுக்கு நம்முடைய கோரிக்கை, ஒரு குவிண்டால் நெல் 100 கிலோ நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை 3500 ரூபாய் வழங்கப்படும். ஒரு டன் கரும்புக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும். இதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. ஆனால் இன்று திமுக ஒரு குவிண்டால் நெல் 100 கிலோ நெல்லுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறாங்க. அந்த 2500 ரூபாயில திமுக எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறாங்க? யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 100 கிலோ நெல்லுக்கு 2500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுல 2369 ரூபாய் மத்திய அரசு மோடி அவர்கள் உங்களுக்கு கொடுக்கிறார். திமுக அரசுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 131 ரூபாய் தான். போன வருஷம் 130 ரூபாய் கொடுத்தாங்க, இந்த வருஷம் 1 ரூபாய் கூடுதலா போட்டு 131 ரூபாய். மோடி அரசு 2369 ரூபாய் மோடி அரசு உங்களுக்கு கொடுக்கிறாங்க. திமுக அரசு கூடுதலா 131 ரூபாய் உங்களுக்கு பிச்சை போடுறோம். ஒரிசாவில் அங்க இருக்கின்ற அரசு கூடுதலா 800 ரூபாய் கூடுதலா வழங்குறாங்க ஊக்கத்தொகை. ஆந்திர அரசு 500 ரூபாய் கூடுதலா ஊக்கத்தொகை கூடுதலா வழங்குறாங்க. ஆனால் இந்த மக்கள் விரோத சமூக நீதிக்கு எதிரான விவசாயிகள் எதிரான திமுக அரசு 131 ரூபாய். ஆனா கேட்டா ஸ்டாலின் சொல்றாரு, நான் டெல்டாக்காரன். உங்களுக்கும் விவசாயத்தையும் தான் சம்பந்தம் இருக்கு. விவசாய பிரச்சனை பத்தி ஏதாவது தெரியுமா? ஏதாவது தெரியுமா? ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு வந்தா மக்கள் ஓட்டு போட்டுடுவாங்களா? அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். விவசாய பெருமக்களே சிந்தியுங்கள், நெசவாளர்கள் சிந்தியுங்கள், பெற்றோர்கள் சிந்தியுங்கள், பெண்கள் சிந்திக்க வேண்டும். இதை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த தொகுதி, இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும். போலூர்ல தொழிற்பேட்டை நாங்க கொண்டு வருவோம் சொன்னீங்க, கொண்டு வந்தீங்களா? இல்ல. அப்ப எதுக்கியா உனக்கு அமைச்சர் பதவி? எதுக்கியா உனக்கு 8 தொகுதி? இது இவ்வளவு பெரிய மாவட்டம், இதை பிரிக்க கூடாதுன்னு ஒரு பக்கம். ஆனா இந்த மாவட்டத்துக்கு நீ எதுவும் பண்ண மாட்டேன். கொள்ளடிச்ச பணத்தை தேர்தல் நேரத்தில் வந்து கொடுப்ப. இதை விட ஒரு கேடு கட்ட மானங்கட்ட பொறுப்பு வராத இருக்குமா? அதான் நான் கேட்கிறேன். உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால், இந்த கேடுகட்ட ஆட்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்றால், இந்த ஊழல் பெருச்சாலியிடம் விடுதலை வேண்டும் என்றால், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய CR பாஸ்கரன் அவர்களை அவரை நீங்கள் வெற்றி பெற
பணியோடு பாசத்தோடு உரிமையோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இது நமக்கு மிக முக்கியமான தேர்தல். ஆனா அது மட்டும் நான் சொல்லல, இன்னொன்னு சொல்றேன். இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள இந்த சில குழப்பங்கள்லாம், இதற்கெல்லாம் காரணம் இந்த மானங்கெட்ட திமுக தான் காரணம், கேடுகட்ட திமுக தான் காரணம். அதை நீங்க உங்க மனசுல வச்சுக்கணும். நீங்க அதெல்லாம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னால வெளிப்படையா நிறைய சொல்ல முடியல. ஆனால் இந்த கேடுகட்ட திமுக தான் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம். அதை ஒவ்வொருவரும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஒவ்வொருவரும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் நான் சொல்றேன், இவர்கள் எல்லாம் வரக்கூடாது. இதெல்லாமே இன்னொன்னு, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரசு ஊழியர்கள் எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு திமுகவுக்கு வாக்களிச்சாங்க. ஆனால் திமுக 5 ஆண்டுகள் அரசு ஊழியர்களுக்கு எதுவுமே செய்யல. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் சங்கம், ஆசிரியர்கள் சங்கம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தொடர் போராட்டம் செய்ய இருக்கின்றோம் என்று எச்சரிக்கை விடுத்தவுடன் உடனடியாக அப்போ அதன் பிறகு நாங்கள் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் என்று ஏதோ ஒரு பேர்ல ஓய்வூதியம், அது அறகுறையா. அந்த ஓய்வூதியம் எப்படின்னா, அரசு ஊழியர்களும் பணத்தை பெற்று அவங்கிட்ட பணத்தை வாங்கி அவங்களுக்கு ஓய்வூதியம். அரசு ஊழியர்களே, தயவு செய்து ஏமாறாதீர்கள். இது ஒரு மோசடி, இது ஒரு 420. உங்ககிட்ட பணம் வாங்கி உங்களுக்கு ஓய்வூதியம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சியில் அப்படி கிடையாது. பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். நீங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திமுக ஜனவரி மாதம் ஒரு ஓய்வூதிய திட்டத்தை, ஒரு மோசடி திட்டத்தை அறிவித்தார்கள். இந்த 3 மாத காலத்தில் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றார்கள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பைசா கூட போல அவங்களுக்கு அரசாணையே இல்லை. இதெல்லாம் ஏதோ சும்மா உங்களை ஏமாத்தணும். அதை நீங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள். மத்தியிலும் நம்ம ஆட்சி, மாநிலத்திலும் நம்ம ஆட்சி. மத்தியில் பிஜேபி ஆட்சி, மாநிலத்தில் அதிமுக ஆட்சி. நம்ம கூட்டணி இருந்தால்தான் உங்களுக்கு நல்ல திட்டங்கள் கிடைக்கும், கேட்டது கிடைக்கும். தமிழ்நாடுக்கு என்னென்ன வேணுமோ அதை அவசியம் கிடைக்கும். சொல்லிட்டேன்டா, நான் பேசிட்டேன்டா, சொல்லிட்டேன்டா. ஏன்டா அதை எத்தனை முறை சொல்லுவேன் இதை சிந்திங்க. ஆனா ஸ்டாலினுக்கு இப்போ தூக்கம் வரல, தோத்துட போறோம்னு அந்த தூக்கம் வரல. தூங்கி எழுந்தா அது பிஜேபி, ஐயோ பிஜேபி, பிஜேபி. என்ன பிஜேபி? எனக்கு உங்களுக்கு பயம், எதுக்கு உங்களுக்கு பயம்? ஒரு முதலமைச்சர் தன் பெண்களை பாதுகாப்பு வக்கில்லாத ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சரா? பெண்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியல, நீங்களா எதுக்கா பதவி உங்களுக்கு? ஆனா எது கேட்டாலும் CR பாஸ்கர் இங்க தும்பினார்னா ஐயோ அது பிஜேபி தான். வேலாயுதம் உட்கார்ந்தார்னா அது பிஜேபி தான். ஸ்டாலின் கடவுள்லாம் பிஜேபி. இது சட்டமன்ற தேர்தலையா? இந்த பூச்சாண்டி நீ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நீ பண்ண, இது சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கும் MK ஸ்டாலினுக்கும் ஆன தேர்தல். இதுல எதுக்கு அவனுக்கு பூச்சாண்டி பிஜேபி பிஜேபின்னு? நீ என்ன பண்ணு நீ சொல்லு. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க கூட்டணி என்ன பண்ணுது நாங்க சொல்றோம். உடனே ஸ்டாலின் சொல்றாரு நாங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம். ஆமா, நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கீங்க, ஏமாறாதீங்க. இந்த கூப்பன் என்பது வெறும் பேப்பர். 8000 ரூபாய் கூப்பன், அது வெறும் பேப்பர், ஒரு காகிதம், அவ்வளவுதான். அதுவும் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கணும்னா நீ 3000 ரூபாய் திமுக லஞ்சம் கொடுக்கணும். அதுல திமுக கட்சிக்காரனை பார்த்தா கொடுப்பான்.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு தெரியல, உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு நேரடியா வந்து சேர்ற பணம். 8,000 ரூபாய் பேப்பர் பெருசா, 10,000 ரூபாய் பணம் பெருசா? அதுதான் நம்ம கூட்டணி. கூடவே எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுக்குற. 10,000 ரூபாய் பணம், ஒரு ஃப்ரிட்ஜ். திமுக வெறும் 8,000 ரூபாய் காகிதம் பேப்பர். நீங்க அதுல 10,000 ரூபாய்ல எவ்வளவு வேணா என்ன வேணா வாங்கிட்டு போலாம். அதனால ஏமாத்துவானுங்க வந்து திமுக காரங்க, புள்ள பிடிக்கிற கும்பல் இருந்து 2 வயசு குழந்தைங்கள கெடுக்கிற கும்பல் இருந்து. அந்த கும்பலுக்கு தயவு செய்து யாருமே ஓட்டு போடக்கூடாது. குறிப்பா தமிழ்நாட்டில் அனைத்து பெற்றோர்களும் ஓட்டு போடக்கூடாது. இதெல்லாம் சிந்தித்து, இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கிய தேர்தல். எனக்கு ஒரு ஆசை, இந்த 8 தொகுதி இந்த திருவண்ணாமலையில் இதில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே நம்ம CR பாஸ்கரன் அவர்கள் இது அவசியமானது. இன்னும் 2 வாரம் தான் இருக்கு தம்பிகளா, 2 வாரம் தான் இருக்குது. இந்த 2 வாரத்துல வீடு வீடா, தெரு தெருவா, வீடு வீடா, வீதி வீதியா ஓட்டு போய் கேட்டு அத்துணை வாக்குகளும் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்திலே நீங்கள் வாக்குகள் பெற வேண்டும். நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன். நானு ஒண்ணு, அதாவது ஒரு ஊர்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டானா அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒண்ணு சேர்ந்து திருடனை விரட்டி அடிப்பாங்க. இப்போ திமுக என்ற தமிழ்நாடு கொள்ளையடிக்கின்ற திருடன். இந்த நேரத்தில் இப்ப ஊர்ல ஒரு திருடன் வந்தா நீங்க இந்த கட்சி, இந்த ஜாதி, இந்த மதம் பாப்பீங்களா? இல்ல, எல்லாமே எந்த கட்சி இருந்தாலும், எந்த ஜாதி இருந்தாலும், எந்த மதம் இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த திருடன் விரட்டி அடிப்பீங்க. தமிழ்நாட்டுக்கு அதே நிலைத்தான். திமுக என்ற ஒரு திருடன், கொள்ளடிச்ச திருடன், உங்க பிள்ளைகள்லாம் புள்ள பிடிக்கிற கோஷ்டியை வச்சுக்கிட்டு உங்க பிள்ளைகள்லாம் கெடுக்கின்ற திருடன், உங்க பிள்ளைகளுக்கு சாராயத்தும் கஞ்சாவும் கொடுக்கின்ற திருடன். இந்த திருடனை இங்க இருக்கின்ற தொகுதி மக்கள் மட்டுமில்ல, தமிழ்நாடு மக்கள் கட்சி, ஜாதி, மதம், இனம், மொழி எதுவும் பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும், இளைஞர்களை பாதுகாக்கணும், பெண்களை பாதுகாக்கணும், விவசாயத்தை மேம்படுத்தணும், திட்டங்கள் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த கொள்ளையை தடுக்கணும்னா இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள். எல்லோரும் ஒன்று சேருங்கள். எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவை விரட்டி அடியுங்கள். திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். அதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் CR பாஸ்கரன் அவர்கள் இங்கே மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பாசத்தோடு கேட்டுக்கொண்டு மேடையில் இருக்கின்ற அத்துணை கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வரைய தந்திருக்கின்ற என் தம்பிகளும், என் தங்கர்களும், என் சகோதரிகள், அண்ணன்மார்கள், தாய்மார்கள், அத்துணை பேர் விவசாய பெருமக்கள், நெசவாள பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு CR பாஸ்கரன் மாம்பழம், 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 மாம்பழம். ஆட்டம் தொடங்குது புதுசா, கடமை இருக்குது களத்துக்கு எடுத்து வா. ஊரு கடக்குது தரிசா, கலையை எடுக்கணும் கதவண்ணி திறந்து வா. உரிமை இருந்ததெல்லாம் தொலைச்சு வச்சா, மறைச்சு வச்சா, மீட்டெடுக்க வாக்களிப்போம் மாம்பழ சின்னம். விரலே ஆயுதத்தா, மாம்பழத்தில் ஓட்டு வச்சா, மத்ததெல்லாம் சாதகம் தான். நம்ம கால கனிய கனிய சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம். நம்ம சின்னம் மாம்பழ சின்னம், வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம்.
நல்லாட்சியே எத்தி வைப்பார் அண்ணன் அன்புமணி. பாட்டாளிங்க வாழ்க்கை மரன் சமூக நீதி பணி. ஒண்ணு ஒன்னா செய்ய வரார் அண்ணன் அன்புமணி. அடித்தளம் போடணும் படிப்பால, போதைய ஒழிக்கணும் பொறுப்பாக. பெண்ணுரிமை நமக்கு ஒரு கண்ணாக, மாம்பழத்தில் ஓட்டு போடு. வேலையும் வாய்ப்பையும் கொடுத்தாலே தலைமுறை வளர்ந்துரும் தன்னாலே. சிறக்கணும் செழிக்கணும் விவசாயம், மாம்பழம் தான்